ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே வானம் பூமியை படைத்த காலத்துக்கு முன்னாலே அந்த காலகட்டத்திலேயே காலம் நேரம் என்ன என்பதை தீர்மானித்து விட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் இஸ்னா அஷ்ர ஷஹரா, அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதை அவன் தீர்மானித்து விட்டான். எப்போது? யௌம ஹலக்க ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் எப்போது படைத்தானோ அந்த நாளையிலே முடிவெடுத்து விட்டான். மாதங்கள் 12, ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்று தீர்மானித்து விட்டான். அந்த மாதங்கள் என்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்பது அல்ல. இந்த மாதங்களையெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய மாதங்கள். ஆனால் அல்லாஹ் உருவாக்கிய மாதம் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வலிருந்து தொடங்கி துல் ஹஜ் வரைக்கும் உள்ள 12 மாதங்கள் தான் அல்லாஹ் உருவாக்கிய மாதம். அல்லாஹ் உருவாக்கிய மாதங்களை அவன் சந்திரனை ஒரு மையமாக வைத்து அவன் உருவாக்கினான். அப்படியான மாதங்கள் தான் அல்லாஹ் உருவாக்கிய மாதம். அப்படியான 12 மாதங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற எல்லா காலமும் நல்ல காலங்கள் தான். கெட்ட காலம் என்று சொல்வதற்கு இல்லை.
கெட்ட காலம் என்பது மனிதன் தனக்குத்தானே கேடு ஏற்படுத்தி கொண்டால் அந்த காலம் அவனுக்கு மட்டும்தான் கெட்ட காலம். அல்லாஹ் படைத்த காலம் ஒரு நாளும் கெட்ட காலம் அல்ல. நாள், நேரம், இரவு, பகல் எல்லாமே நல்லதுதான். அப்படியாக அல்லாஹ் படைத்தவைகளிலும் கூட அல்லாஹ் 4 மாதங்களை சிறப்பாக்கி இருக்கிறான். அந்த 4 மாதங்கள் எந்த அளவு சிறப்பு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னதாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜாஹிலியா கால சமூகங்கள் கூட அந்த மாதங்களை சங்கையாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அந்த மாதங்களிலே களவெடுக்க மாட்டார்கள், கொள்ளையடிக்க மாட்டார்கள், எதிரிகளோடு சண்டை போட மாட்டார்கள். 2 சாராருக்கிடையிலே போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாளை ஷாபானுடைய 1வது பிறை என்று அறிய வந்துவிட்டால், அந்த நாளை ரஜபுடைய 1வது பிறை என்று அறிய வந்துவிட்டால் போரை நிறுத்தி விடுவார்கள். ரஜபு முடியும் வரைக்கும் போர் நிறுத்தி விடுவார்கள். நாளை துல்காதாவுடைய 1ஆம் பிறை என்று சொல்லப்பட்டு விட்டால் முஹர்ரம் மாதம் கடைசி பிறை வரைக்கும் அந்த 3 மாதங்கள் போர் செய்ய மாட்டார்கள். யார் இவங்க? ஜாஹில்கள். இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் அல்ல, அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த காலத்தில் இருந்தவர்கள் கூட இந்த மாதங்களை சங்கைப்படுத்தினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான இந்த சங்கையான மாதங்கள் 1வது ரஜப், அதற்கு பின்னால் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய மாதங்கள் தான் சங்கையான மாதங்கள். இந்த சங்கையான மாதங்கள் என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் உண்டு. அது காரணம் என்னவென்றால், ரஜபு மாதம் என்று சொன்னால் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் கூட ஹஜ்ஜி என்ற ஒரு நடைமுறையை செய்வார்கள். அவர்களிடத்திலே ஹஜ் இருக்குது. அந்த ஹஜ் இஸ்லாமிய அமைப்பில் அல்ல, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜுடைய அமைப்பு ஒன்று இருந்தது. அதனை செய்வதற்கு அவர்கள் ரஜபு மாதத்தை பயன்படுத்தினார்கள். ரஜபு மாதத்திலே தூர இடங்களிலிருந்து கால்நடையாக மக்கள் வருகின்ற காரணத்தினால மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுக்குள்ளேயே அந்த மாதத்தை சங்கையாக்கி கொண்டார்கள். அந்த மாதத்தில் யாரும் எவருக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டார்கள். நம்பிக்கையாக தனிமையாக அவர்கள் பாலைவனத்தினூடாக பயணம் செய்ய முடியும், யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். அதே போல துல்காதாவிலிருந்து தொடங்கி முஹர்ரம் முடியுன்ற காலம் வரைக்கும் ஹஜ் என்று ஒன்று இருந்தது. அதாவது இந்த ரஜபு மாதத்தை உம்ரா என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஹஜ் என்ற ஒரு நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறைக்கு மிக தூரமான இடங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற போது பாதையிலே அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற காரணத்துக்காக அந்த மாதங்களை சங்கையாக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியான இந்த 4 மாதங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் சங்கையான இந்த மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த ரஜபு மாதம். இந்த ரஜபு மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சங்கைப்படுத்தினார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்பார்கள். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு நோட்பார்கள். அதே சங்கை தான் ரஜபுக்கும் இருந்தது. ரஜபு மாதத்துக்கு வேறு எந்த விசேஷமான சங்கையும் கிடையாது. ஏனைய எல்லா மாதங்களிலும் எப்படி பிறை 13, 14, 15 நோன்பு நோட்பார்களோ அதே நோன்பைத்தான் இந்த சங்கையான மாதங்களில் நோட்பார்கள். அல்லாமல் சங்கையான மாதங்களுக்கு என்று விசேஷமான வணக்கம் இல்லை. அப்படியான அந்த வணக்கங்களிலே அதாவது துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாள் அன்று மற்றும் அரபா நோன்பு என்ற ஒரு நோன்பு இருந்தது. துல்காதாவிலும் இல்லை. அதே போல முஹர்ரம் மாதத்திலே 9ஆம் 10ஆம் நாளிலே நோன்பு இருக்கின்றது. இதை தவிர வேறு எந்த விசேஷமும் இல்லை. ஆனால் ரஜபு மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விசேஷ வணக்கமும் செய்யவில்லை. ஆனால் இன்று மக்களுக்கு மத்தியிலே ரஜபு மாதம் எப்படி முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்திலே அவர்கள் மீராஜ் சென்றார்கள். அதனால் ரஜபு மாதத்தை நாங்கள் சங்கைப்படுத்துகிறோம் என்ற பேரிலே மீராஜை நினைவூட்டி மீராஜுடைய நோன்பு என்று நோட்கிறார்கள்.
இப்படியான ஒரு நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தவில்லை. அதாவது மிஹ்ராஜ் சென்று வந்ததுக்கு பின்னால அடுத்த வருடம் மிஹ்ராஜுடைய நாள் வரும்போது, நாளை நான் மிஹ்ராஜ் சென்ற நாள், அந்த நாளை சங்கைப்படுத்துவதற்காக நீங்கள் எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருந்தா அது சுன்னத்து தான். ஆனால் அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை. எதுவரைக்கும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் எங்கிருந்து சென்றார்கள்? ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவில் இருக்கும்போது தான் சென்றார்கள். அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்வதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னதாக மக்காவில் இருக்கும்போது ஹிஜ்ரத் சென்றார்கள், மிஹ்ராஜ் சென்றார்கள். அந்த மிஹ்ராஜை மக்காவில் இருக்கும்போதோ அல்லது ஹிஜ்ரத்து சென்றதுக்கு பின்னால் மதீனாவில் இருக்கும்போதோ சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் அந்த நாளை நினைவூட்டியதாக எந்த ஹதீஸும் கிடையாது. எதுவரைக்கும் என்று சொன்னால், நபி அவர்கள் மிஹ்ராஜ் சென்று வந்ததுக்கு பின்னால் 11 வருட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 11 வருட காலத்தில் அவர்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் எந்த ஒரு வருடத்திலாவது நாளை நான் மிஹ்ராஜ் சென்ற தினம், அதை சங்கைப்படுத்துவதற்காக நான் நோன்பு நோக்கிறேன், நீங்களும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எங்கும் கிடையாது. ஆகவே மிஹ்ராஜ் நோன்பு என்றொன்று இஸ்லாத்தில் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்றால், இந்த மிஹ்ராஜை வைத்து மௌலிதுகள் ஓதுகிறார்கள், கந்தூரிகள் கொடுக்கிறார்கள். இது யார் காட்டிய நடைமுறை? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு விருந்தோம்பல் என்ற அமைப்பிலே நமக்கு காட்டி தந்த வழிகாட்டல்கள் உண்டு. அது என்ன? திருமணம் முடிக்கின்ற போது மாப்பிள்ளையுடைய தரப்பிலிருந்து ஒரு வலிமா கொடுக்க வேண்டும். இதுதான் விருந்தோம்பல். அதை தவிர பசித்தவர்கள், ஏழைகள், அனாதைகளுக்கு என்று நாம் விரும்புகின்ற நேரத்திலெல்லாம் உணவளிக்கலாம். அதுக்கு காலம் நேரம் என்பது கிடையாது. அதை தவிர வேறு எந்த விருந்தோம்பலும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. அக்கீக்கா கூட விருந்து கொடுப்பதில்லை. அதாவது பிள்ளை பெற்றதுக்கு பின்னால 7ஆம் நாள் என்று கொடுக்கின்ற, ஆண் பிள்ளை என்றால் 2 ஆடுகளும் பெண் பிள்ளை என்றால் 1 ஆடும் கொடுக்கின்ற அந்த நடைமுறைக்கு கூட மாமிசத்தை தான் பங்கிட வேண்டும். அதுக்கு கூட சாப்பாடு சமைத்து விருந்து கொடுப்பதில்லை. சாப்பாடு சமைத்து விருந்து கொடுப்பதென்றால் திருமணத்தின் போது மாப்பிள்ளை கொடுக்கின்ற வலிமா மட்டும்தான் விருந்து. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு மாதத்தை இவர்கள் கணக்கு வைத்துக்கொண்டு, அதாவது நபிகளாருடைய பேரிலே உணவு கொடுக்கிறார்கள், விருந்தோம்பல் செய்கிறார்கள். மிஹ்ராஜிலே கந்தூரி கொடுக்கிறார்கள், ரபியுல் அவ்வல்லே கொடுக்கிறார்கள், ரபியுல் ஆஹிரிலே கொடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் எந்தெந்த மனிதரை முக்கியத்துவம் என்று கருதுகிறார்களோ அவர்களுடைய பேரிலே கந்தூரி கொடுக்கிறார்கள். இப்படியான இந்த கந்தூரிகள் எல்லாம் பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட நடைமுறைகள். அதிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? பிற சமுதாயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இப்படியான இந்த நடைமுறைகள் எல்லாம் இன்று நாம் முஸ்லிம்கள் அல்லாத வேறு சமூகங்கள் கொடுக்கின்ற அந்த நடைமுறைகளைத்தான் இன்று முஸ்லிம்களும் கடைபிடித்திருக்கின்றார்கள். அதனால மிஹ்ராஜ் கந்தூரி என்ற ஒரு கந்தூரி என்பது கிடையாது. அடுத்த ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொள்கை அடிப்படையில் இருக்கின்ற நமது சகோதரர்கள் இருக்கிறார்களே, நமது சகோதரர்கள் இந்த கந்தூரி சாப்பிட மாட்டார்கள், அந்த உணவும் உண்ண மாட்டார்கள். ஆனால் இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இடத்துக்கு நமது சகோதரர்கள் வியாபாரிகளாக சென்று வியாபாரம் செய்ய செல்வார்கள். அதே நேரத்திலே இன்னும் சில மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த இடத்திலே பொருள்கள் வாங்குவதற்காக அந்த இடத்துக்கு போய் பொருள் வாங்கி கொண்டு வருவார்கள். இப்படியான ஒரு நடைமுறையை நாம் பார்க்கின்றோம். நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பிதுஅத்து செய்யவும் கூடாது, பிதுஅத்துக்கு ஆதரவு கொடுக்கவும் கூடாது. அங்கு நடக்கின்ற ஷிர்க்குகளோ பிதுஅத்துகளோ நடக்கின்ற அந்த இடத்துல அங்கு போய் நடக்கின்ற அந்த வியாபார களம் இருக்கின்றது, அது அந்த பிதுஅத்துக்காக உருவாக்கப்பட்ட வியாபார களம். நாம் அந்த இடத்துக்கு போய் அவர்களுக்கு அந்த வியாபார பொருள்களை வாங்கி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது. அதனால் எவரும் எந்த பொருளும் வாங்க அங்கு செல்லவும் கூடாது. எந்த வியாபாரிகளும் அந்த இடத்துல போய் வியாபாரத்தை நடத்துவதற்காக அங்கு செல்லவும் கூடாது. காரணம் என்ன? உங்களுக்கு வியாபாரம் நடத்துவதற்கு அல்லாஹு தஆலா இந்த பூமியில
தாராளமான வசதிகளை செய்து வைத்திருக்கின்றான். உங்களுக்கு பொருள்கள் வாங்குவதற்கு இந்த பூமியில தாராளமான கடை வீதிகள் இருக்கின்றன. அங்கெல்லாம் சென்று தாராளமாக நீங்கள் பொருள் வாங்க செல்லலாம். கந்தூரி நடக்கின்ற இடத்துக்கு போய் எந்த பொருளும் வாங்க செல்லக்கூடாது. ஏன்? அவர்களுக்கு எந்த வகையிலும் நாம் ஒத்துழைப்பு செய்யக்கூடாது. எதுவரைக்கும் என்று சொன்னா, அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயத்தின் 51வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அவுலியா, அதாவது லா தத்தகிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஏன்? அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள்ல நாம் போய் பங்கெடுக்க கூடாது. அவர்களுடைய கலாச்சார அமைப்பில் நாமும் அவர்களோடு சேர்ந்து நாம் செல்லக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு இந்த இடத்துல எச்சரிக்கையாக செய்து வைக்கின்றான். ஆகவே யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறை எதுவோ அதே போன்ற நடைமுறையைத்தான் இன்று இந்த கந்தூரி கொடுக்கின்றவர்கள் செய்கின்றார்கள். அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அவருடைய நிகழ்ச்சிகள் வருகின்ற போது கடை வீதிகளை அமைக்கிறார்கள், வியாபாரங்கள் செய்கிறார்கள், மக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். இதெல்லாம் அங்கு நடக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த இடத்தை விசேஷமாக அவர்கள் கொண்டாட வேண்டும் என்றால் இப்படியான வியாபார நிலையங்களையும் கடை வீதிகளையும் உருவாக்கினால்தான் மக்கள் வருவார்கள். மக்களை திரட்டுவதற்கான ஒரு தந்திரமாகத்தான் அவர்கள் இதை செய்கின்றார்கள். அதனால நாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கந்தூரி சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல, அந்த வகையிலே உள்ள எந்த ஒத்துழைப்பையும் நாம் வழங்கக்கூடாது. அதனால இந்த ரஜபு மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சென்றார்கள் என்பதை வைத்து இவர்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகள் இருக்கின்றனவே, இந்த நிகழ்ச்சிகள் 100% தலைகீழான நிகழ்ச்சிகள். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றது ரஜபு மாதத்தில் அல்ல. இதுதான் மிக முக்கியம். அவர்கள் மேராஜ் சென்றது ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் என்பதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ நபி அவர்கள் மேராஜ் செல்லாத ஒரு காலத்தையே மேராஜ் சென்றதாக உருவாக்கி வைத்துக் கொண்டு அதனை கொண்டாடுகின்ற மக்களாகத்தான் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால சகோதரர்களே, வரலாற்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றது ரபியுல் அவ்வலில் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ரஜப மாதத்துக்கென்று விசேஷமான எந்த அமலும் கிடையாது. ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 நோன்பு நோட்பது நமக்கு ஒரு சுன்னா. அந்த சுன்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். நாமும் அந்த சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே நாம் நமது தக்வாவை அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கான இபாதத்துகளில் சுன்னத்தான நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஏனென்றா இந்த நோன்பு நோற்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துக்கும் நோன்பு நோட்காமல் இருக்கின்ற நேரத்துக்கும் இடையில நமது தக்வாவிலே சில வித்தியாசங்களை நாமே கண்டுகொள்ள முடியும். நீங்கள் நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்ற போது உங்களுடைய உணர்வுகள் நோன்பு நோட்காமல் இருக்கின்ற போது இருப்பதன் நேரத்தை விட வித்தியாசமானது. அதனால நமக்கு நேரங்கள் காலங்கள் வருகின்ற போதெல்லாம் நாம் திங்கள் வியாழன் என்ற நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் நோன்பு நோட்க பழகிக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு நோட்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நோன்பு என்பதை இன்று விஞ்ஞானிகள் கூட ஆய்வாளர் கூட இந்த நோன்பு என்பது உடல் நலத்துக்கு மிகச்சிறந்தது, உடல் ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்தது, நோய்கள் குறைவதற்கு, உடலிலே நோய்கள் பரவாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு பழக்கம்தான் இந்த நோன்பு நோட்பது என்பதை இன்று விஞ்ஞானம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனால ரமதானில் மட்டுமே நாம் நோன்பு நோக்கின்றவர்களாக இருக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கடைபிடித்து இந்த சுன்னத்தான நோன்புகளை நோக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புகளை நமக்கு பலவாறாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒன்று திங்கள் வியாழன் நோன்பு, அடுத்தது பிறை 13, 14, 15 என்ற நோன்பு, அடுத்ததாக நபி அவர்கள் நமக்கு விசேஷமான சுன்னத்தான நாட்கள் என்று காட்டி தந்தார்களே அப்படியான நோன்புகள். நான்காவதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடித்த நோன்பு இருக்கின்றது. அந்த நோன்பையும் நோக்கின்ற மக்கள் இன்று இருக்கின்றார்கள்.
இப்போது இருக்கின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு நோட்டார்கள்? இன்றைக்கு நோன்பாக இருந்தால் நாளைக்கு நோன்பில்லை, நாளைய மறுநாள் நோன்பு. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. ஒரு நாளைக்கு நோன்பு நோட்பார்கள், அடுத்த நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். அதுக்கு அடுத்த நாள் நோன்பு நோட்பார்கள், அதுக்கு அடுத்த நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கின்ற ஒரு நடைமுறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். இப்போது நாம் அரபு நாடுகளிலே இன்று மக்களை பார்க்கின்றோம். இப்படியான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோற்ற நோன்பை நோக்கின்ற மக்களை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு நல்லதொரு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றால் ஹரம் ஷரீஃபிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு நாளும் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. அதுக்கான காரணம் என்ன? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கின்றவர்கள் அங்கு வருவார்கள் என்பதனால ஒவ்வொரு நாளும் நோன்பு திறப்பதற்கான அந்த சுப்பராக்கள் அந்த இடத்துல விரித்து வைத்திருக்கின்ற காட்சியை இன்று நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நாம் நோன்பு நோட்பதை கொண்டு நம்முடைய தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வோம். ஆனால் நபி வழியில் இல்லாத நடைமுறைகளை எல்லாம் நாம் செய்வதன் மூலமாக நாம் இஸ்லாத்துக்கு முரணான வழியிலே சென்றுவிடக்கூடாது. எனவே ரஜப மாதத்துக்கென்று விசேஷமான எந்த நடைமுறையும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் கண்டிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு அம்சம் இருக்கின்றது. ரமலான் நெருங்குகின்ற போது ரமலானை நினைவூட்டக்கூடிய மாதம்தான் ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சுன்னத்தான நோன்பு நோட்பார்கள். ஆனால் ஷாபான் மாதத்தில் ஏனைய மாதங்களை விட அதிகமாக சுன்னத்து நோன்பு நோட்பார்கள். அது எப்படி என்று சொன்னால், உதாரணத்துக்கு வியாழக்கிழமை நோன்பு நோட்பார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், புதன்கிழமையும் நோற்றுவிட்டு வியாழக்கிழமை நோட்பார்கள். அதே போல திங்கட்கிழமை நோன்பு நோட்களா வைத்துக் கொள்ளுங்கள், திங்களின் நோற்றுவிட்டு செவ்வாய்க்கிழமை நோட்பார்கள். அப்படி ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படுத்தியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகின்றார்கள். காரணம் என்ன? ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்வது போன்ற அமைப்பு தான் அந்த அமைப்பு. அதனால் ஷாபான் மாதத்திலே நாம் தலைப்புறையிலிருந்து கடைசி பிறை வரைக்கும் உள்ள அந்த காலம் வரைக்கும் அந்த ஒரு மாதம் முழுவதும் நமக்கு வசதி கிடைக்கின்ற நேரத்திலே எல்லாம் நான் நோன்பு நோக்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை நான் ஆண்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது என்னவென்று சொன்னால், அதாவது பொதுவாக வயது வராத சாதாரணமான பெண்கள் இருக்கின்றார்களே, அந்த பெண்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் தொழ முடியாத நாட்கள் என்று அவர்களுக்குரிய நாட்கள் இருப்பதை பார்க்கின்றோம். மாதவிடாய் வந்துவிட்டால் அவர்களால் தொழ முடியாது. அப்படி தொழ முடியாதவர்கள் அவர்களுடைய அந்த காலத்தில் அவர்களுக்கு தொழுகை இல்லை. அந்த தொழுகையை அவர்கள் கலா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நோன்பு காலத்திலே அப்படி ஏற்பட்டுவிட்டால் அந்த நோன்புகளை எண்ணி கணக்கு வைத்து ரமலான் முடிந்ததுக்கு பின்னால் உள்ள அடுத்த ஷாபானுக்கு இடைப்பட்ட 11 மாதங்களுக்கு இடையில் அந்த நோன்பை அவர்கள் நோற்று முடித்து கொள்ள வேண்டும். அது அவர்கள் மீது கடமை. அவர்களுக்கு சிலருக்கு ஒரு 5 நோன்பு கதாவாகும், சிலருக்கு 6 நோன்பு கதாவாகும், சிலருக்கு 8 நோன்பு கதாவாகும். இப்படி சில பெண்களுக்கு நோன்பு கதாவாகிடும். அப்படி கலாவாகினா அந்த நோன்பை நோக்க வேண்டும். இன்று சுன்னத்தான நோன்புகளுக்கு கூட நோக்கின்ற பழக்கம் நமது மக்களிடத்தில் இல்லாத காரணத்தினால இந்த கலா நோன்பை நோட்பதிலே கவனக்குறைவு எந்த அளவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், அடுத்த ஷாபானும் வந்ததுக்கு பின்னால கலா நோன்பு இருக்கின்றதே, நோக்க வேண்டுமே என்று தடுமாறுவார்கள். அது கடைசி நேரம், இன்னும் நோன்புக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும்போது உலமாக்களிடத்திலே ஃபத்வா கேட்டு வருவார்கள். என்னுடைய மனைவிக்கு கலா நோன்பு இருக்கின்றது, இன்னும் 3 நாள் தான் இருக்கின்றது, ஆனால் 5 நோன்பு கலா இருக்கின்றது, என்ன செய்யலாம் என்று பரிகாரம் கேட்டு வருவார்கள். இதற்காக நாம் தண்டமாக ஏழைகளுக்கு நாம் ஆகாரம் அளிக்கிறது எப்படி என்றெல்லாம் கேட்டு வருவார்கள். இப்படியெல்லாம் கேட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன?
இந்த கணவன்மார்களுக்கு நான் சொல்லுகின்ற, ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஆலோசனை என்ன தெரியுமா? ரமலான் பிந்தினதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த காலங்களிலே திங்கட்கிழமை நாளைகளிலும் வியாழக்கிழமை நாளைகளிலும் நீங்கள் நோன்பு நோட்பதற்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லலாம், உனக்கு எத்தனை நோன்பு கலா இருக்கின்றது? 7 நோன்பா? அப்படியானா நாளை திங்கட்கிழமை நான் சுன்னத்து நோன்பு நோக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீனுடைய கலாவை நோற்றிக்கொள் என்று ஒரு வாரத்துக்கு ஒரு நோன்பு நோற்றாலும் கூட 7 வாரங்களில் 7 நோன்பு நோற்று விடலாம். இப்படி கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு அவர்களுடைய கலா நோன்புகளை நோட்பதற்கு இப்படியும் அவர்களுக்கு வழிகாட்டி கொள்ள முடியும். இப்போது ஷாபான் இப்போதுதான் பிறந்திருக்கின்றது. அப்படி பிறந்திருக்கின்ற காரணத்தினால யாருக்கேனும் கலா நோன்புகள் இருக்குமா இருந்தா அவர்கள் இந்த ஷாபான் முடிவதற்கிடையிலே அதனை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இபாதல்லாஹ், ஊஸிக்கும் வ நஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த ஷாபான் மாதத்திலே நடைபெறக்கூடிய மற்றும் ஒரு மக்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பித்ஆவை, ஒரு அறியாமையை நான் இங்கு நினைவூட்ட வேண்டும். அதாவது இந்த ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவை பராத்துடைய இரவு என்று கொண்டாடுவார்கள். அந்த பராத்துடைய இரவு என்பதற்கு இவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன? பாவிகளுக்கு, அதாவது அல்லாஹு தஆலா மன்னிப்பளிக்கின்ற ஒரு நாள், நரகவாதிகளுக்கு விடுதலை அளிக்கின்ற ஒரு நாள் என்றெல்லாம் சொல்லி அந்த இரவை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த பிறை 15ஆம் ஆண்டு நோன்பு நோட்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த நோன்பை பராத்துடைய நோன்பு என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலாவது பராத்துடைய பேரிலே, பராத்துடைய நோன்பு என்ற பேரிலே எந்த ஒரு நோன்பையும் அறிமுகப்படுத்தவில்லை. முதலாவது குத்பாவிலே நான் உங்களுக்கு சொன்னது போல பிறை 13, 14, 15 நோன்பு நோட்பது சுன்னாவாக இருக்கின்ற காரணத்தினால ஷவ்வால் மாதத்தில் இருந்து தொடங்கி ஷாபான் மாதம் வரைக்கும் உள்ள அந்த 11 மாதங்கள் இருக்கின்றனவே, இந்த 11 மாதங்களிலும் இந்த 3 தினங்கள் நோன்பு நோட்பது நமக்கு சுன்னத்து என்ற அடிப்படையில் ஒருவர் நோற்றுக்கொண்டு வருவாராயிருந்தா ஷாபான் மாதத்திலும் 13, 14, 15 அவர் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஷாபான் மாதத்தில் 15ஆவது நாள் மட்டும் நோன்பு நோக்கின்ற ஒரு விசேஷ நடைமுறையை ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்ததாக இல்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் 15ஆவது இரவு தொழுகையில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் மட்டும் இருக்கின்றது. அதையும் நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், நினைவூட்ட வேண்டும். அது மட்டும் இருக்கின்றது. அது என்ன? இரவு தொழுகையை அவர்கள் நீண்ட நேரம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிமுகம் மட்டும் இருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த வகையிலும் அந்த ஷாபானுடைய 15ஆவது நாளை கண்ணியப்படுத்தினதாக எதுவும் கிடையாது. அதாவது கடந்த காலத்திலே இந்த குர்ஆன் சுன்னாவை இந்த நாட்டிலே இந்த அளவுக்கு நாம் அதிகமாக பின்பற்றாத ஒரு காலம் இருந்தது. கடந்த சுமார் ஒரு 50 வருடங்களுக்கு முற்பட்ட காலம். அப்படியான காலகட்டத்தில் எல்லாம் இந்த நாளையிலே அவர்கள் விதவிதமான பிதுஅத்துகளை செய்வார்கள். ரொட்டி சுடுவார்கள், அதாவது பள்ளிவாசலுக்கு ரொட்டி கொண்டு வருவார்கள், ரொட்டியும் வாழைப்பழமும் கொண்டு வருவார்கள், அதை கொண்டு வந்து மக்களுக்கு அந்த கொடுப்பார்கள். அந்த நாளை எத்தனையோ வகையான சிறப்புகளை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, 3 யாசீன்களை அந்த இரவிலே ஓதுவார்கள். மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே 3 யாசீன் ஓதுவார்கள். அந்த 3 யாசீனிலே ஒரு யாசீன் மௌத்தானவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கு, 2வது யாசீன் ஆயுள் நீடிப்பதற்காக 2வது யாசீன்,
மூன்றாவது யாசீன் பிழைகள் மன்னிக்கப்படுவதற்காக என்று சொல்லி 3 யாசீன்கள் ஓதுகின்ற ஒரு பழக்கம் கடந்த காலத்தில் இருந்தது. இப்போதும் கூட ஒரு சில பழையவர்கள், அதாவது மிக குறைவு, தேடி பார்த்தாலும் மிக குறைவு, ஒரு சில பழையவர்கள் அதை செய்வார்கள். இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே பராத்துடைய என்று பெயரால ஒரு சிறப்பான எந்த ஒரு வணக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக எந்த விதமான ஹதீஸும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஷாபானுடைய 15வது நாள் விசேஷமான ஒரு நாள் என்று சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலும் நமக்கு வழிகாட்டவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த ஷாபான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை ஆயிஷா நாயகி சொன்னது போல ஏனைய காலங்களிலே நோன்பு நோற்றதை விட, சுன்னத்தான நோன்பு நோற்றதை விட ஷாபான் மாதத்திலே அதிகமாக சுன்னத்தான நோன்பு நோற்றார்கள் என்று நபி அவர்களுடைய அந்த நடைமுறையை ஆயிஷா நாயகி நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதத்திலே நாம் முடிந்த அளவு அதிகம் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நாட்களிலே நாம் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். வீட்டில் நமது பிள்ளைகளுக்கும் இதை பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படி நாம் இந்த ஷாபான் மாதத்தை இப்படித்தான் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நோன்பு வருவதற்கு முன்னதாக நமது உடலை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அதே வழிமுறையின்படி நாம் இந்த சுன்னத்தான நோன்புகள் நோட்பதன் மூலமாக நாம் இந்த ஷாபான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ரமலான் முடிவதற்கிடையிலே எந்த அளவுக்கு நாம் அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்ள முடியுமோ அந்த அளவு நன்மைகளை அதிகம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆனாவது ஓதினோம் என்று சொன்னால் மாதம் முடிவதற்கிடையிலே ஒரு குர்ஆனை ஓதி முடித்து விட முடியும். ஆனால் ஒன்று அல்ல, நாம் முயற்சி செய்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதினாலும் ரமலான் முடிவதற்கிடையிலே 4 குர்ஆனை ஓதி முடித்து விட முடியும். அந்த குர்ஆன் ஓதுகின்ற அந்த நடைமுறையை ரமலான் வருகின்ற வரைக்கும் பார்த்திராமல் இப்பொழுதிருந்தே நாம் ஆரம்பித்து இப்பொழுதே நாம் அதில் கூடுதலாக ஆர்வம் கொள்ள வேண்டும். இதோ அதாவது ஜும்மாவுக்கு வருகின்ற சகோதரர்கள் சும்மா உட்கார்ந்திருக்காமல் இருக்கின்ற குர்ஆன்களை கொஞ்சம் எடுத்து ஓதுகின்றவர்களாக இருந்தால் அவர்கள் தன் மஸ்ஜிதிலே அமர்ந்தவர்களாக ஓதுகின்ற அந்த குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நன்மை எழுதப்படுகின்ற அந்த பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் எப்படி ஒவ்வொரு மாதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அப்படி கண்ணியப்படுத்துவோம். ஷாபான் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அப்படியே கண்ணியப்படுத்துவோம். அதே போல ரமலான் மாதத்தை நாம் எதிர்பார்த்திருப்போம். அதில் ஆர்வத்தோடு அதிகமாக அமல் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய இந்த ஜும்மாவுடைய தினத்துடைய வருகையை கொண்டு கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மையை நம் அனைவருக்கும் பூரணமாக தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.